டெல்லியில் உள்ள பாபா கரக் சிங் மார்க்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக புதிதாக கட்டப்பட்ட 184 குடியிருப்புகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்த கட்டடங்களுக்கு நதியின் பெயர்கள் சூட்டப்பட்டதில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும் என்றும், பெயரிடப்பட்டுள்ள கோசி நதியை பார்க்காமல் அவர்கள் பீகார் தேர்தலை பார்ப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும், இன்று நாடு புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டும் அதே வேளையில் நூற்றுக்கணக்கான புதிய மருத்துவக் கல்லூரிகளையும் கட்டி வருகிறது என்றும், ஒவ்வொரு வகுப்பினரும் ஒவ்வொரு சமூகமும் இவற்றின் மூலம் பயனடைந்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அத்துடன் எம்பி குடியிருப்பு மட்டுமல்ல, முழு வளாகமும் எப்போதும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தால் நன்றாக இருக்கும் என பிரதமர் மோடி குறிப்பிட்டார். அரசியலமைப்பை காப்பாற்றவே போராடி வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் முறைகேடு மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் ராகுல் காந்தி தலைமையில் பேரணியாக சென்றபோது டெல்லி போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது காங்கிரஸ் பெண் எம்பி மிதாலி பாக் மயங்கி விழுந்தார். அவருக்கு ராகுல் காந்தி உள்ளிட்ட சக எம்பிக்கள் தண்ணீர் வழங்கி முதலுதவி செய்தனர். தொடர்ந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, திமுக எம்பிக்கள் கனிமொழி, திருச்சி சிவா, சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, இந்த போராட்டம் அரசியல் சார்ந்தது அல்ல, அரசியல் அமைப்பை காப்பாற்றுவதற்கானது என்று தெரிவித்தார். தூய்மையான வாக்காளர் பட்டியலே தங்களுக்கு தேவை என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்தை மோசடி இயந்திரமாக பாஜக மாற்றியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், பெங்களூருவின் மகாதேவபுராவில் நடந்தது நிர்வாக குறைபாடு அல்ல, மக்களின் தீர்ப்பை திருட திட்டமிட்ட சதி என்று தெரிவித்தார். தனது சகோதரரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியால் சமர்ப்பிக்கப்பட்ட வாக்கு திருட்டு சான்றுகள் இந்த மோசடியின் அளவை அம்பலப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் முழுமையான வாக்காளர் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும். அரசியல் ரீதியாக நீக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நமது ஜனநாயகத்தின் இந்த நாசவேலை குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த போராட்டத்தில் திமுக தோளோடு தோள் நிற்கிறது. இந்தியாவின் ஜனநாயகத்தை பாஜக பட்டப்பகலில் கொள்ளையடிப்பதை அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அவரது சமூக வலைதள பதிவில், நியாயமான தேர்தலை நடத்த வலியுறுத்தி டெல்லியில் பேரணி சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தான் பேசும்போது, ஜனநாயகத்தை காக்க சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் அவசியம் என்பதை வலியுறுத்தியதாக விஜய் சுட்டிக்காட்டினார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணியை விமர்சித்ததோடு, தமிழ்நாட்டில் இதனை எதிர்த்த முதல் கட்சி தாவேக தான் என விஜய் சுட்டிக்காட்டினார். நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தேர்விற்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் தாள் தகுதி தேர்வும், நவம்பர் 2ஆம் தேதி 2ஆம் தாள் தகுதி தேர்வும் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவாரூரில் ஆற்றில் மூழ்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கீழ்குடி அருகே
புத்தாற்றங்கரையில் காரை நிறுத்திவிட்டு 4 இளைஞர்கள் ஆற்றில் குளிக்கச் சென்றுள்ளனர். திடீரென நீர்வரத்து அதிகரித்ததால் 4 பேரும் வெளியே வர முடியாமல் ஆற்றில் தத்தளித்துள்ளனர். கரை சேர கடுமையாக போராடினாலும் துரதிருஷ்டவசமாக 4 பேரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் 4 பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நெல்லை கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித், சரவணன் ஆகியோரை 2 நாட்கள் காவலில் விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஹேமா வெளியிட்டார். விசாரணைக்கு பின் வரும் 13ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் பருவதமலையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 2 பெண்களில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சென்னை திருவேற்காடு பகுதியில் இருந்து வந்த சிலர் பருவதமலை உச்சிக்கு செல்ல பச்சையம்மன் கோவிலிலிருந்து வீரபத்ரன் கோவில் வரை நடந்து சென்றுள்ளனர். அதிக மழை காரணமாக மலையிலிருந்து கீழே இறங்கிய நிலையில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு தங்கத்தமிழ்ச்செல்வி, இந்திரா ஆகிய 2 பெண்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். வனத்துறையினர் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டனர். 25 நபர்கள் அடங்கிய தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மாயமானவர்களை தீவிரமாக தேடினர். கடப்பான்குட்டை ஓடையில் ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் தேடப்பட்டு வருகிறார். அவங்க நேரமோ என் மருமா என்னை விட்டு போயிடல சாமி. நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? நான் பொண்ணா வளர்த்தது. இப்போ நான் உயிரோடு இப்படி இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு. என் பொண்ணு மாதிரி நான் வளர்த்து நான் மருமான வளர்க்கலப்பா. நான் அவ்வளோ செல்லமா நான் வளர்த்தம்மா. நான் தேடி பார்த்து என் மாதிரி ஒரே பிள்ளை தான் எனக்கு. கொஞ்சம் லைட்டாக மழை விடுற மாதிரி இருக்கிறதுனால கிளம்பி வந்து இங்கே சாப்பாடு போடுவாங்களா, அந்த இடத்துல சாப்பிட்டு வந்தோம். சரி போயிடலான்னு வந்து போகிறப்போ வந்து சொன்னாங்க, அங்கே ஆடு மேய்ச்சிருந்தார் அவர். கரையில் மட்டும் 2 சைடு போயிடாதீங்க, நடு சென்டராக போங்க. ஆனால் தண்ணி கம்மியாக தான் இருந்தது, பள்ளமாக இருக்குது, காலை எதனா ஸ்லிப் ஆகிட போகுதுன்னு அந்த ஆட்டுக்கார் சொன்னார். ஸ்லிப் ஆகிட போகுது, நடுவில் போங்க, நான் இது 2 பக்கம் காலை வச்சிடாதீங்கன்னு சொன்னாங்க. அதனால் வந்தோம். நான் அந்த குழந்தையோட அம்மா, அந்த குழந்தை 3 பேர் வந்துட்டோம், கரைக்கு வந்துட்டோம். எங்கள் பின்னாடி இவங்க 3 பேர் வந்தவங்கள வந்து தண்ணி அந்த டைம் மழை அதிகமாக வந்ததுனால இதுவாகிடுச்சு. எதிர்பார்ப்புனா இதுதான் சொல்கிறேன். உள்ளே போகிறப்போ எல்லாமே செக் பண்ணாங்க. ஒரு வேட்டரை கேனு, கோயிலுக்கு விளக்கேற்ற நெய் டப்பா, தீப்பெட்டி இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுனாங்க. தீப்பெட்டியே வாங்கிக்கினாங்க. வேட்டரை கேனு, தண்ணி குடிக்கிற ஒரே ஒரு கேனு தான் எடுத்துன்னு. அந்த கேனுக்கு 10 ரூபா டோக்கன் பண்ணி அது கீழே ஏற்றுன்னு வரணும்னு. காடு நல்லா இருக்கணும், அது மழை நல்லா இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும், எல்லாமே வந்து நீங்கள் நல்லா சேஃப்டியாக. நாங்கள் இந்த டைம் சொல்லி தான் போனோம். ஏறத்துக்கும் நல்லா எல்லா வசதியுமே ஃபஸ்ட்டு வந்ததோடு இப்போ நல்ல வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் எங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் போயிடுச்சு. இதனிடையே பருவதமலையில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானை சுற்றுலா பயணியை காலால் மிதித்த பதற வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. காட்டு யானை வழிமறித்ததும் சில சுற்றுலா பயணிகள் வாகனத்திலிருந்து கீழே இறங்கிய நிலையில் சிலர் யானை அருகே சென்றபோது அதில் ஒருவரை காட்டு யானை ஆக்ரோஷமாக துரத்தியது. அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் அவரை காலால் மிதித்து தாக்கியது. அந்த அதிர்ச்சிகர காட்சிகளை பார்க்கலாம். சுற்றுலா பயணிகள் சப்தம் எழுப்பிய நிலையில் அந்த யானை அங்கிருந்து சென்றது. படுகாயமடைந்த சுற்றுலா பயணி கர்நாடகாவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூலி திரைப்படத்தை வெளிநாடு தணிக்கை குழு உறுப்பினர் வெகுவாக பாராட்டியுள்ளார். இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து இயக்கிய கூலி திரைப்படம் வரும் 14ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இதன் முதல் விமர்சனம் வெளியாகியுள்ளது. வெளிநாடு தணிக்கை குழு உறுப்பினர் உமைர் சந்து தனது எக்ஸ் பக்கத்தில் கூலி 1 மேன் ஷோ ரஜினிக்கு மாசான படமாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் கதாபாத்திர வடிவமைப்பு சிறப்பு என்று கூறிய அவர், கதை ஆவரேஜ் என்றாலும் படத்தின் கடைசி 20 நிமிடங்கள் மற்றும் கிளைமாக்ஸ் படத்தின் முதுகெலும்பாக உள்ளதாக பாராட்டு தெரிவித்தார்.